புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காற்றாய் வருவேன் கதை பேச. கதையின் 13ஆம் பகுதி தொடர்கிறது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இந்த கதை எழுதியவர் பார்த்திங்கன்னா தர்ஷினி ஷிம்பா, வாசிப்பவர் வேதநாயகி. இப்போ 13ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சில்ல, இப்போ நீங்கள் கல்யாணம் செய்துக்க போகிறவர்னு சொல்கிறீங்க என்று கேள்வியிலே நர்ஸு அடுக்கி கொண்டே போக தாரணிக்கு திருமணம் நடந்து விட்டது என்றதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் மதன். சிஸ்டர், நான் தான் அவங்க ஹஸ்பண்டு. சொல்லுங்க, என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க என்றான் வருண். அவங்களுக்கு ஃப்ளட் நிறைய லாஸ் ஆகியிருக்கு, டாக்டர் சொல்வாங்க என்று உள்ளே சென்று விட்டாள். அவனின் குரலில் சுய நினைவிற்கு திரும்பிய மதன் வருணை கண்டதை வெறி பிடித்தவன் போல் கத்திக்கொண்டு வருணை தாக்க முற்பட்டான். என்னோட இத்தனை வருஷ கனவு எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டியடா. அன்னைக்கே உன்னை கொலை செஞ்சுருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், போனா போகுதுன்னு பிரித்து வச்சது தப்பாக போச்சு. கல்யாணம் பண்ணி வச்சா எங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரமாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நான் திட்டம் போட்டபடி எல்லாம் கனிந்து கைக்கு வர நேரத்தில் இப்படி கெடுத்துட்டியடா. உன்னை இன்னைக்கு கொல்லாமல் விடமாட்டேன் என்று தாக்க முயலை. நிறுத்துங்க என்று அதட்டினார் உள்ளே இருந்து வெளிவந்த மருத்துவர். படித்தவங்க தானே நீங்கள் 2 பேரும்? அறிவில்லை? உங்கள் வீடு இல்லை, இது ஹாஸ்பிட்டல். நிறைந்த பேஷண்ட்ஸு உயிருக்கு போராடிக்கிட்டு மீண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். சந்தைக்கடை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, போங்க வெளியில் என்று உள்ளே சென்றார். 2 வார்ட் பாய்ஸ் மதனை திமிர வெளியேற்றினர். என்னோட இத்தனை வருஷ பிளானை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்ட, இனி உன் சாவு என் கையில் தாண்டா என்று கத்திக்கொண்டே வெளியேறினான் மதன். லூஸ் ஆகிட்டானா, ஏதேதோ உளறிட்டு இருக்கான் என்று அங்கிருந்த நாற்காலியில் தலையை பிடித்தபடி அமர்ந்து கொண்டான் வருண். தம்பி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவனின் தோளை தொட்டார் தாரணியின் அப்பா. கண்டிப்பாக பேசலாமாம்மா, ஆனால் இப்போ இல்லை. தார்வை முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். அவள் நல்லபடியாக வர வரைக்கும் எனக்கு மூளையே வேலை செய்யாது. அவள் சரியாகிடுவா, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, அத்தை பயப்படுவாங்க என்றவன் சற்று நிறுத்தி, நீங்கள் மட்டும் தனியாக போக வேண்டாம். அந்த மதன் சொல்லிட்டு போனதில் ஏதோ இருக்குது. இப்போது சூழ்நிலை சரியில்லை. தார்வை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் நாம் உஷாராக தான் இருக்கணும் என்றவன் தன் நண்பன் தினேஷுக்கு அழைத்தான். என்னடா இப்போ பண்ணியிருக்க என்றான் தினேஷ். எங்கடா இருக்க? வருண். இப்போதான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றான் தினேஷ். சரி, அப்படியே நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வா என்றவுடன் தினேஷ் பதறினான். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? யாருக்கு? என்ன ஆச்சு என்று பதற. யாருக்கும் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல இங்கே வா என்று மருத்துவமனையின் விலாசத்தை கூறினான். சரிடா, நான் வந்துடுறேன் என்று வைத்தான் தினேஷ். மாமா, என் ஃப்ரெண்டு வரான், நீங்கள் அவன் கூட போங்க, மீதி வீட்டில் பேசிக்கலாம் என்றான். சரிப்பா என்றார். சிறிது நேரம் கழித்து வந்த தினேஷிடம் விவரத்தை கூறி அனுப்பி வைத்தான். அவர்கள் சென்றதும் பெருமூச்சு விட்டு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கண்ணை மூட அருகில் மிக குளிர்ந்த காற்று வீசவும் விழித்திறந்து பின் மூடிக்கொண்டான். அவனின் தலையை யாரோ வருடுவது போல் இருக்க, சங்கி என்றான் மெதுவாய். வேகமாய் காற்றடிக்க வெறுமையாய் சிரித்தவன். பார்த்தியா, நீ தான் எப்பவும் சொல்லுவ, போய் அவகிட்ட பேசுங்கன்னு. இப்போ பாரு என்ன பண்ணி வச்சிருக்கானு என்றான் கண்ணீர் வலிய. அவனின் கண்ணீர் துடைக்கப்படுவது யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் அவன் உணர்கிறான். தன் வலது கரத்தில் ஏதோ எழுதப்படுவது போல் தோன்ற கரத்தை பார்க்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தன் வந்தானே, அவன் உங்களுக்கு தெரியுமா என்று இருந்ததை பார்த்து அதிர்ந்தவன் சட்டென திரும்பி இல்லாதவளை தேடினான். ஏன் என்றான். தனக்கு தெரியாமல் நிறைய மர்மங்கள் தன்னை சூழ்ந்திருப்பதை போல் உணர்ந்து. அது மாமா என்னும் பொழுதே, சார், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க என்றாள் நர்ஸ். அப்பொழுது பேசி கொண்டிருந்த அனைத்துமே மறைந்து போனது. ஒரு புது உற்சாகம் பிறக்க துல்லியபடி உள்ளே ஓடினான். வாங்க மிஸ்டர் வருண், உங்கள் ஒய்ஃப் இப்போ கொஞ்சம் நார்மல் தான், பட் கையில் கொஞ்சம் டீப்பாக கட் ஆகியிருக்கு. அதனால தான் இவ்வளோ நேரம் அவங்களை கண்காணிப்பில் வச்சுருந்தோம். நீங்கள் அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 வீக் ஸ்ட்ரைன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்றார் மருத்துவர். ஓகே டாக்டர், தேங்க்யூ என்று பெருமூச்சு விட்டவன் தன் மனைவியை அப்பொழுதுதான் பார்த்தான். அவளும் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் பார்வையில் தெரிவது என்னவென்று அவனால் உணர முடியவில்லை. இதோ வீட்டின் வாசலில் கார் நின்றாயிற்று. எப்படியோ ஒரு முறையில் திருமணம் முடிந்த முதல் நாள் கணவனுடன் அவன் வீட்டிற்கு வருகிறாள். ஆனால் அவள் முகத்தில் அதற்கான சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே இல்லை. அவளின் முகம் உணர்ச்சிகளை துடைத்து வைத்தது போல் இருந்தது. கதவை திறந்து இறங்க போனவளின் பாதம் கீழே படாமல் மெல்ல கையேந்தினான். என்னடா பண்ற? கீழே இறங்கணும், இறக்கிவிடு என்றால் கோபமாய். அமைதியாக இருந்தால் நானும் சமத்தா உள்ளே கூட்டிகிட்டு போவேன், இல்லை பேசுகிற வாய்க்கு பூட்டு தான் போடணும் என்றான் விழிகளில் குறும்பு மின்ன. இட்டியட் என்றால் அவன் நெஞ்சில் கரங்களால் தாக்கி.
ஆமாம், உன்னோட இடியட் தான் என்றான். அவள் அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே அண்ணா என்று குரல் கொடுத்தான். வந்துட்டேன் என்று வந்தார் அந்த வீட்டில் பணிபுரியும் மனோ அண்ணா. அப்படியே நில்லுங்க தம்பி என்று இருவருக்கும் ஆழம் சுற்றி வெளியே எடுத்துச் சென்றார். இப்போ இறக்கி விடுடா என்றாள் காட்டமாய். வார்த்தைகள் தான் கோபமாய் இருப்பது போல் காண்பித்தாலும் அவளின் மேனி அவனின் தொடுகையை வேறு விதமாக உணர்த்தியது. என்கிட்டேயே நடிக்கிறியா? இனிமேல் தான் இருக்கு உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் என்று சிரித்தவன் அவளை கீழே இறக்காமல் நடுக்கூடத்தில் சோபாவில் அமர வைத்தான். விட்டால் போதுமென்று வேகமாய் துள்ளி அமர்ந்தாள். எவ்வளோ நாளைக்கு ஓடுறேன்னு நானும் பார்க்கிறேன் என்று குறும்பாய் பார்க்க அவளோ அவன் எண்ணம் புரிந்தது போல் முறைத்தாள். தாரணிமா என்று குரல் கேட்ட திசையில் சட்டென திரும்பினாள். அங்கே பெற்றோர் கண்ணீரோடு நின்றிருந்தனர். மா பா, நீங்கள் எப்படி இங்கே என்றால் அதிர்ச்சியாய். மாப்பிள்ளை தான் நேற்று வீட்டுக்கு வந்து எல்லா விஷயமும் சொல்லி விடாபிடியாக எங்களை இங்கே கூட்டிட்டு வந்தார் என்றார் அவளின் அன்னை. அன்னையின் வார்த்தைகளில் மேலும் அதிர்ந்தவள் இருவரையும் மாறி மாறி பார்க்க, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்றார் அவளின் தந்தை. அப்பா என்று பேச வந்தவளை கை காட்டி தடுத்து நிறுத்தியவர், இரு தடவை என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ, இல்லை உட்கார்ந்து பேசுங்க, பேசாததுனால தான் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கீங்க என்றார். எதுவும் பேசாமல் வருணை பார்க்க, ப்ளீஸ் கெஞ்சும் பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான் வருண். சரி என்றால் மிக குழப்பமாய். தாரணி, எங்கள் 2 பேரையும் மறந்துட்டல நீ? இல்லைன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா என்றார் அவளின் அம்மா கோபத்துடன் கலந்து வருத்தமாய். சாரிம்மா என்றால் தலை குனிந்தபடி. அத்தை, என் மேலதான் தப்பு. அவளை அந்த முடிவுக்கு தள்ளியது நான் செஞ்ச வேலையால்தான். அவளை திட்டாதீங்க என்றான் வருண். எங்கம்மா என்ன திட்டுறாங்க, நீ இதில் நடுவில் வராத என்றால் கோபமாய். வருணின் முகமும் ஆடியது. தாரணி என்று அதட்டினார் அவளின் அப்பா. என்ன பழக்கம் இது? எப்போல இருந்து இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிச்ச என்றார் கோபமாய். மாமா விடுங்க என்றான் வருண் உடனே. முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு உன் கோபத்துக்கு இன்னமும் அர்த்தம் இருக்கான்னு யோசி என்று வேகமாய் தங்களின் அறைக்குள் சென்று விட, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லைம்மா, பார்த்து நடந்துக்கோ என்று அவளின் அன்னையும் சென்று விட்டார். எதுவும் புரியாமல் தலையை பிடித்தபடி அமர்ந்து கொண்டாள் தாரணி. இந்தாங்கம்மா ஜூஸ் என்று ஒரு டம்ளரை நீட்டினார் மனோ. அண்ணா, எனக்கு எதுவும் வேணாம், தலை வலிக்குது, ரொம்ப கொஞ்ச நேரம் நான் தூங்கணும் என்றாள் தாரணி. அதெல்லாம் சரிதான், ஆனால் ரத்தம் நிறைய போயிருக்கே, அது சரியானும்னா முதல்ல இந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க என்றார் அன்பு கட்டளையாக. அவரின் அன்பான பேச்சில் மறுத்து பேச முடியாமல் வாங்கி குடித்தாள். கொஞ்ச நேரம் சென்றிருக்க தன்னையும் அறியாமல் உறங்கியும் போனாள். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தூக்க மாத்திரை போட்டு ஜூஸ் கொடுத்தேன், குடிச்சிட்டு தூங்குறாங்க என்றார் மனோ. நன்றிண்ணா, அப்படி செய்யலைன்னா எதையாவது யோசித்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவா, அதான் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டு சோபாவிலிருந்து தாரணியை தூக்கி வந்து தன் அறையில் மெத்தையில் படுக்க வைத்தான். அவளின் நெற்றி யோசனையில் சுருங்குவது போல் தெரிய தன் 2 விரலால் நீ விட்டவன், உன் கோபம் நியாயமானதான், கூடிய சீக்கிரம் உனக்கு பதில் தரேண்டா, தூக்கத்தில் கூட அழகி தாண்டி நீ என்று அவளின் நெற்றியில் இதழ் பதித்து சிரித்தான். நாளைக்கு எழுந்து என்ன பண்ண போறாளோ, எப்படி சமாளிக்க போறேனோன்னு தெரியல, கடவுளே நீதான் காப்பாற்றணும் என்று புலம்பிக்கொண்டே அவளின் அருகினில் உறங்கி போனான் வருண். தன் மனைவியை நீண்ட நாட்களுக்கு பிறகு அருகில் கண்டவுடன் வெகு நேரம் பார்த்து கொண்டே இருந்தவன் எப்பொழுது உறங்கினான் என்று அவனுக்கே தெரியாது. இரவு 12 மணி. திடீரென்று அறை முழுவதும் சில்லென்று காற்று வீச தொடங்கியது. திரைச்சீலைகள் அங்கும் இங்கும் அசைந்தாடியது. வருணை யாரோ எழுப்புவது போல் தோன்ற சிரமப்பட்டு கண் திறந்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் குளிரின் நிலை அதிகமாகியதால் மெதுவாய் சங்கி என்றான். மாமா என்று அசீரறி ஒலிக்க ஒரு நொடி அருகில் இருக்கும் தாரணியை பார்த்தான். பயப்படாதீங்க மாமா, அக்காவுக்கு கேட்காது, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள் ஒளி வடிவில் சங்கீதா. சொல்லுடா என்றான் யோசனையாய். மாமா, ஹாஸ்பிட்டலில் கேட்டேன், நீங்கள் பதிலே சொல்லலை, இப்போவாவது சொல்லுங்க என்றான். என்னடா கேட்ட என்றான் தூக்க கலக்கத்தில் எதுவும் புரியாமல். இன்னைக்கு ஒருத்தன் வந்தானே, அவன் யாருன்னு கேட்டான் என்றாள். அவன் தாரணிக்கு நிச்சயம் செய்யப்பட்டவன், பேர் மதன் என்றான் லேசான எரிச்சலுடன். லூசு பையன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தெரிஞ்சதும் கோபத்தில் வாய்க்கு வந்த மாதிரி ஏதேதோ உளறிட்டு போகிறான் என்றான் கடுப்பாய். இல்லை மாமா, அவன் உளறலை என்றாள் மெதுவாய். உனக்கு எப்படி தெரியும்? நானே அவனை இன்னைக்கு தான் பார்க்கிறேன் என்றான் வருண். உண்மை மாமா, நீங்கள் சொல்கிறது போல் இன்னைக்கு தான் அவனை பார்த்திருக்கீங்க. ஆனால் அவன் என்று நிறுத்தினார். அவனுக்கு என்ன என்றான் வருண் குழப்பமாய். அவன்தான் நிஷன் என்றாள் மெதுவாய். என்ன சொல்கிற என்றான் அதிர்ந்து. மாமா பொறுமையாக கேளுங்க, அக்கா எந்திரிக்க போகிறாங்க என்றாள் மெதுவாய். சங்கி, நீ அவன் இறந்துட்டான்னு தானே சொன்ன என்றால் சந்தேகமாய். ஆமாம் மாமா, அப்படிதான் சொன்னாங்க என்றாள். நான் எவ்வளோ மறுத்தும் கேட்காம 3 மாதம் என் பின்னால் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு என்னை விரும்பியே ஆகணும்னு அடம்பிடிச்சு சம்மதிக்க வச்சான். நான் தான் அவனோட உயிர்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் செஞ்சு காட்டிகிட்டே இருப்பான்.
அடுத்த 3 மாசத்துல அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற அளவில் என்னை மாற்றியிருந்தான். எவ்வளவு சுய எச்சரிக்கையோடு இருந்தும் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி நடந்துக்கிட்டோம். இருந்தும் என்னை அடுத்த முகூர்த்தத்திலேயே வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு நல்ல பதிலோடு வரேன்னு போனவன் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு தகவல் மட்டும்தான் வந்துச்சு. முழுசு முடைஞ்சு போயிட்டேன். ஏற்கனவே நான் பெங்களூரில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்ததால் யாருக்கும் என்னை பற்றி தெரியலை. இதில் எனக்குள்ள ஒரு கருவுருவாவதை கவனிக்க தவறிட்டேன். திடீர் உடல்நல குறைவால் ஹாஸ்பிட்டலில் போனப்போ தான் நான் தாயாக போகிறேன்னு தெரிஞ்சது. தெரிஞ்சு என்ன பண்ண, நாள் ரொம்ப தள்ளி போனதால் எதுவும் செய்ய முடியலை. இந்த நிலையில் வீட்டிலிருந்து ஊருக்கு வர சொன்னாங்க. நானும் வந்தேன். ஆனால் ரொம்ப நாளில் நல்ல சம்மந்தம்னு என்கிட்ட சம்மதம் கேட்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணி மனமேடை ஏற்றிட்டாங்க. என்ன ஏதுன்னு நான் யோசிக்கிறதுக்கு கூட நேரமில்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது மாப்பிள்ளையும் பெங்களூர் தான். என்னை பார்த்து பிடிச்சு தான் வீடு வரைக்கும் வந்து கேட்டு இது வரைக்கும் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு. என் துரதிர்ஷ்டவசமாக என்னை பார்த்த டாக்டரும் மாப்பிள்ளையும் ஃப்ரெண்டு. அப்புறம் என்ன நடந்தது தான் உங்களுக்கே தெரியுமே. மண்டபத்தில் எல்லார் முன்னாடியும் சொல்லாமல் நம்ம வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். வேறு வழி தெரியாமல் வாழவும் பிடிக்காமல் சாக போன என்னை நீங்கள் காப்பாற்றினீங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் என்ன ஆகும்னு பயப்படும் அத்தையும் மாமாவும் உங்களை கட்டாயப்படுத்தி எனக்கு தாலி கட்ட வச்சாங்க. அதோடு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கார்டியனாக என்னை பார்த்துக்க ஆரம்பிச்சிங்க. கடைசியில் குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அக்கா கூட சேர்ந்து வைக்க முடிவு செஞ்சுருந்தேன். ஆனால் விதி பாருங்க, எனக்கு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த அன்னைக்கு என் வாழ்க்கையே மிகப்பெரிய அதிர்ச்சி. எனக்கு யார் என் வாழ்க்கையை நினைச்சவனோ, யாரை உயிர்க்குயிராக விரும்பினோனோ அவனை அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். குழந்தை பிறந்த உடனே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நானே இல்லாமல் போயிட்டேன் என்றால் சோகமாய். ஒன்று புரியலையே, அவன் செத்துட்டான்னா இவன் பேர் என்ன என்றான் அருண் குழப்பமாய். மாமா, அவனை என்னால் நெருங்க முடியலை. அவனை சுற்றியும் அவன் வீட்டை சுற்றியும் மந்திரக்கட்டு பலமாக இருக்கு என்றவள் பொறுமையாய். மாமா, எனக்கு இப்போ சந்தேகம் வருது என்றாள் சங்கீதா. என்ன சந்தேகம்டா என்றவன் அவள் கூறியதை கேட்டு வெளிரி போனான். என் சாவுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு என்றாள் சங்கி. என்னடா சொல்கிற, எனக்கு எதுவும் புரியலையே என்று தலையை பிடித்து கொண்டான் வருண். மாமா, என் சாவு இயற்கை இல்லைன்னு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு டவுட் இருக்கு என்றாள் தயக்கமாய். ஏண்டா அப்படி சொல்கிற, நான் அங்கே தானே இருந்தேன் பாப்பா பிறக்கும்போது என்றான் குழப்பமாய் வருண். உண்மைதான் மாமா, நீங்கள் சிரிந்தீங்க, ஆனால் வெளியில தானே என்றாள். புரியல சங்கி என்றான் வருண். எனக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக மயக்க மருந்து கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் முழுசா மயக்கம் வரல. அவங்க பேசுகிறது என் காதில் விழுந்தது தான் இருந்தது. பாப்பா பிறந்து என்னை ரூமுக்கு மாற்றினப்பவும் அப்படித்தான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம். யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க, வெளியே போங்க, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நர்ஸு குரல். நீங்கள் தான் நினைச்சேன். ஆனால் அந்த குரல் உங்களோடது இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் நடக்கிறதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீயும் உயிரோடு இருக்க மாட்ட. இதுதான் நான் சாகிறதுக்கு முன்னாடி கேட்டது. என்ன நடந்தது தெரியாது. அடுத்த நிமிஷத்தில் என் உடம்பு தூக்கி போட ஆரம்பிச்சிச்சு. நான் பிழைக்க மாட்டேன்னு எனக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடுச்சு. அதான் மாமா எனக்கும் சந்தேகம். அங்கே வந்தது யார், எனக்கு என்ன நடந்துச்சு இப்போ வரைக்கும் தெரியலை என்றாள் சங்கீதா. இதை ஏன் என்கிட்ட நீ பேச ஆரம்பித்தப்பவே சொல்லலை சங்கி என்றான் வருண். மாமா, நீங்களே பாப்பாவை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் சொல்லி நீங்கள் என்னை ஏதுன்னு கண்டுபிடிக்க போய் உங்களுக்கும் பாப்பாக்கும் ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருந்துச்சு மாமா, அதான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு அவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் என்றாள் சங்கீமா. எனக்கும் இப்போது நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சந்தேகம் வருது. ஆனால் நீ சொன்னதெல்லாம் தாண்டி வேறு எதுவோ இருக்குது. என்னை இவகிட்ட இருந்து பிரிக்கவும் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கவும் கூட இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரி சங்கி, இதுக்கான பதிலை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான். சரி மாமா, இதுக்கான விடை தெரிஞ்சப்புறம் தான் என் ஆத்மாவுக்கு ஒரு வேளை சிமோச்சனம் வரும் போல என்றாள் சங்கீதா. அதோடு அவளின் அசைவும் ஒளியும் மறைந்து போனது. பெருமூச்சொன்றை வெளியிட்டவன் தன் அருகில் இருக்கும் தாரணியை காதலோடு பார்த்து கொண்டே இருந்தான். நீயும் நானும் சேரக்கூடாதுன்னு தான் அவன் இப்படி செஞ்சிருப்பானோ? அதுதான் நிஜம்னா ஏன் இப்படி செய்யணும்? ஐயோ, நம்மளால தான் சங்கி வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாளா? உன்னை அடையணுன்றதை மட்டும்தான் அவன் நோக்கமா, இல்லை வேற எதுவும் இருக்கா?
ஒன்றும் புரியலையே, சீக்கிரமாக இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் என்று அவளை பார்த்து கொண்டே கூறியவன் மெல்ல அவளின் முகத்தை ஆசையாய் லேசாக வருடினான். அவளின் தூக்கம் தான் இருந்த இடம் தெரியாமல் போனது. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தவன் மெதுவாக எழுந்து ஜன்னல் திரைச்சீலையை விலக்கி வேடிக்கை பார்க்க தன் வீட்டின் எதிர்ப்புறத்தில் யாரோ நிற்பது போல் தெரியும். நன்கு உற்று பார்த்தான். அங்கே மதன் தான் நின்று இவர்களின் வீட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இவன் ஏன் இங்கு நிற்கிறான் என்று யோசித்தபடி மீண்டும் பார்க்க மதனை நோக்கி இன்னொரு உருவம் வருவதை கண்டவுடன் யாரென்று மீண்டும் பார்வையை கூர்மையாக்கி பார்த்தான். அங்கு மதனுடன் பேசி கொண்டிருந்தவனை கண்டதும் வியர்க்க தொடங்கியது வருணுக்கு. இவனுக்கும் இந்த மதனுக்கும் என்ன சம்பந்தம்? இவனுங்க 2 பேருக்கும் இப்பதான் பழக்கமா, இல்லை ஏற்கனவே 2 பேரும் கூட்டு களவானிங்களா? இவனுங்க 2 பேரை பற்றியும் முதல்ல நல்லா விசாரிக்கணும் என்று அவர்களையே நோக்க வந்தவன் மதனை சமாதானப்படுத்தி அழைத்து செல்வது போல் தெரிந்தது. மீண்டும் மெத்தையில் படுத்தவன் தாரணி நெற்றியில் இதழ் பதித்து, இனி என்ன நடந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், எவனாலையும் உன்னை நெருங்க முடியாது என்று அவளை அணைத்தபடி நெடுநேர போராட்டத்திற்கு பின் உறங்கி போனான். விடிந்தது முதலில் கண்விழித்தது தாரணிதான். அவளின் முகத்தருகே வர்ணின் மூச்சு காற்று படுமளவு நெருக்கத்தில் உறங்கி கொண்டிருந்தான். அவளின் முகத்தையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவள் இதழ்கள் தானாய் விரிந்தது. இப்படி அவன் முகம் காணதான் எழ வேண்டுமென்பது அவளின் எத்தனை வருட தவம் கனவாய் சென்றுவிட்டது என்று நினைத்திருக்கையில் இன்று நிஜமாய் அவள் மனம் கவர்ந்தவனோ அவளின் மிக அருகில் உறங்கி கொண்டிருக்கின்றான். என்னதான் அவனின் மேல் கோபம் பெருமளவிற்கு இருந்தாலும் அதை மறைக்கும் அளவிற்கு அவன் மேல் காதல் உள்ளதென்பதை இந்த நொடி அறிந்து கொண்டாள். உடனே அவனை மன்னித்து ஏற்க முடியுமா என்பது சந்தேகமாய் இருந்தாலும் அவளின் கணவனாய் வருண் இருப்பது அவளுக்கு கிடைத்த வரமாய் எண்ணினாள். லேசாய் அவன் முன் நெற்றி முடியை அசைத்து விளையாடியவள் மெல்ல அவன் நெற்றியில் இதழ் பதித்து எழுந்து குளியலறை நோக்கி சென்றாள். அவள் குளியலறை நுழைந்து தாள் போட்டதுதான் தாமதம். பட்டனை எழுந்து அமர்ந்தான் வருண். அப்பா, எவ்வளோ நேரம் என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கா, எங்கே மாட்டிப்போமோன்னு எவ்வளோ பயமாக இருந்துச்சு. மேடம் அவ்வளோ வச்சிருந்தாலும் காட்டிக்க மாட்டாங்களாம். என் தாரும்மா எனக்காக முதல் முறையாக ஆசையாக அவளே ஒரு முத்தம் கொடுத்திருக்கா. ஐயோ செம ஜாலி என்று அவள் இதழ் பதித்த இடத்தை தொட்டு பார்த்து தனக்குள்ளே பேசி கொண்டிருந்தவன் தாள் திறக்கப்படும் சத்தம் கேட்டு மீண்டும் படுத்து கண்களை இருக்க மூடிக்கொண்டான். என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கான் என்று கேட்டுக்கொண்டே வந்தவள் தான் போட்டுக்கொள்ள மாற்று துணி இருக்குமா என்று அவன் அறையின் அலமாரியை திறந்து பார்த்தாள். அங்கே அவன் துணிகள் மட்டுமே இருந்தது. சே, எல்லாம் இவன் துணியா இருக்கே, இப்போ எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது? இது என்ன ஏதோ கவர் போல இருக்கு என்று யோசித்தபடி அவன் துணி இடுக்கில் இருந்த ஒரு கவரை எடுத்து பிரித்தவள் மூச்சு ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. என்ன பண்றா இவ்வளோ நேரம்? கபோர்டு திறந்த சத்தம் வந்துச்சு என்று லேசா விழி திறந்து பார்த்தவன் இதயம் வேகமாய் துடிக்க தொடங்கியது. இத்துடன் காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச கதையின் 15ஆம் பகுதி நிறைவடைகிறது. கதையின் அடுத்த பகுதியை அடுத்த தொடரில் காணலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.